ஏசாயா 32:15 உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மற்றும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இன்றைக்கு இருக்கிற வனாந்தரமான வாழ்க்கை, இன்றைக்கு இருக்கிற நெருக்கம், ஹல்லேலூயா, இன்னும் கொஞ்ச காலத்தில் மாறும்னு இயேசுவின் நாமத்தில் நான் வாக்கு கொடுக்குறேன். வனாந்தரம் வயல்வெளியாகும், வயல்வெளி செழிப்பான காடாக மாறும். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து நம்ம ஜெபம். ஏசாயா 35:1-3 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரம், வறண்ட நில, வறட்சி, குறைவு எல்லாம் புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து, அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். உங்களுக்கு என்னைக்கு வறுமையில் நெருக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால் உள்ள அலங்காரம் உண்டாகும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். நீங்க கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில காண்பீங்க, கர்த்தருடைய மகத்துவத்தை காண்பீங்க. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி, சொல்லி ஒன்னே ஒன்று செய்யுங்க, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல கர்த்தருக்காக கிரியை செய்யுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, தளர்ந்த கைகளை பலப்படுத்துங்க. கொஞ்சம் சோர்ந்து போயிட்டீங்க, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், சின்ன கொஞ்ச காலத்தில் வனாந்தரம் வயல்வெளியாக மாறும், வயல்வெளி செழிப்பான காடாக எண்ணப்படும். கர்த்தர் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் உங்கள் வாழ்க்கையை மிகுதியும் செழிப்பாக்குவா. கொஞ்சம் கைகளை கொஞ்சம் கிரியைகளை, கை என்பதனுடைய கிரியைகளை காட்டுது. கொஞ்சம் தளர்ந்த கைகளை கொஞ்சம் திடப்படுத்துங்க, கொஞ்சம் தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்க, கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்கள் முழங்கால்களை திடப்படுத்துங்க, நல்லா ஜெபிக்க ஆரம்பிங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் சாட்சி உண்டாகும். கர்த்தர் உத்தமர் என்று விளங்க பண்ணுவார். ஆலய பிரகாரத்தில் நாட்டப்பட்ட நீங்கள் செழிப்பீர்கள், உதார குணமுள்ள நீங்கள் செழிப்பீர்கள், நீதியை பின்பற்றுகிறவர்கள் செழிப்பீர்கள், செம்மையான பாதையிலே நடக்கிறவர்கள் செழிப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரையே நம்பி இருக்கிற நீங்கள் செழிப்பீர்கள். கர்த்தர் உண்மை உள்ளவர், உத்தமர் என்று விளங்க பண்ணும்படி முதிர் வயதில், இன்றைக்கு மாத்திரமல்ல நாளைக்கு மாத்திரமல்ல, முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள்.